எல்லாம் சிவமயம். சிவனை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கினதுன்னா உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க. அதை முதல்ல எல்லாரும் நம்புவோம். என் உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யாருமே தடுக்க முடியாத ஒரு உயர்வை நாம் அடையும் பொழுதுதான் சோதனைகள் முடிவுக்கு வரும். இந்த தடுக்க முடியாத உயர்வை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பார்வையை முதல்ல தூரத்தில் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம முதல்ல பார்வையை பார்க்கணும். அது எப்படி தெரியுமா? இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரிலாம் நிறைய சனி இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் நம்மளை ஏதோ கெடுக்கிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க போகிறாருன்னு எல்லாமே ஒரு பய உணர்வில் வந்துடுறோம். இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரே குழப்பம் வந்துடும். அதில் தப்பு பண்ணுவோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சனி முதல்ல எங்கே இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேச போகிறதில்ல, இது வேறு ஸ்பீச்சு. நான் பிறகு வரேன், உங்கள் ராசிக்கு வரும்போது நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ். சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி எங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம உறவுகளில் தான் இருப்பார். சில பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி சனி பகவான், பொண்டாட்டிக்கு புருஷன் சனி பகவான், பிள்ளைங்க சனி பகவான், அப்பா அம்மா சனி பகவான், நண்பர்கள் சனி பகவான், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் சனி பகவான், தொழிலில் முதலீடு போட்டவன் சனி பகவான். இப்படி பல சனி பக்கத்திலே இருக்கும். அர்த்தாஷ்டம் சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனிலாம் பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இதுங்களால் தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பொழுதும் பிரச்சனை வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எந்த இடத்துல சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எந்த நபர் சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் நன்மையை செய்வார். அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ எந்த உறவு உங்களுக்கு இப்போ வேணும், எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், எந்த உறவுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த உறவுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குதுங்க, என் தகுதிக்கு ஏற்ற உயர்வு கிடைக்க மாட்டேங்குதுங்க, ஏன் எனக்கு கௌரவத்தையே சில பேர் ஸ்பாயில் பண்ணுறாங்க. இப்படி பல நேரங்களில் யோசிக்கக்கூடியவர்கள் என் உறவுகளான மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய கர்மா பேசப்போகிறது. இந்த நேரத்தில் என்ன பண்ண போகுது? உங்களுடைய கர்மா பேசப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பண்ணின புண்ணியம், இதுவரைக்கும் நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் இப்போ ஏதாவது ஒரு வழியில் ஒரு ரூபத்தில் அது உங்களுக்கு உதவி பண்ண போகுது. இப்போது சனி பகவானுடைய ஆற்றல் மூலமாக உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகிறது. தர்ம காரியங்களில் ஜெயிக்க போகிறீங்க, தர்ம போராட்டத்தில் ஜெயிக்க போகிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பதவி யோகம் கிடைக்க போகிறது, இடமாற்றங்கள் ஏற்பட போகிறது. அப்போ இதுவரைக்கும் ரொம்ப தாமதமாக நடக்குமா நடக்காதான்னு தெரியலைங்க, என்ன செய்ய போகிறேன்னே தெரியலைங்க, இழுத்துக்கின்னே இருக்குங்க, கோர்ட்டு கேஸாக இழுத்துக்கிட்டு இருக்கு, வேலையாக இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், அது இழுத்துக்கிட்டு இருக்கு, நான் ஒரு ஃபுல்ஃபில்லே ஆக முடியலைங்க, நிராயுத பாணியாக நிற்கிறேங்க. அப்படி சொன்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் தாமதம் முடிகிறது இந்த நேரம். இப்போ உங்களுடைய விதி நல்ல விதியாக மாற்றப்பட்டு அந்த விதி பேசப்போகிறது. என்னங்க விதி பேசுமா? கேட்கலாமே, கேட்குற கேள்வி கரெக்டு தானே. ஆனால் விதி பேசும். எப்படி தெரியுமா? நம்ம நல்ல விஷயங்களை செய்திருப்போம் இல்லையா, அது இப்போ பேச ஆரம்பிக்கும். உங்களை பற்றி துஷ்டமாக பேசியவர்கள், இந்த ஆளை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, அவரை கூப்பிடு வேலைக்கு திருப்பி,
பா இந்த ஆள்கிட்ட பொறுப்பப்படப்பா, அவரை இவ்வளோ நாள் விட்டுட்டு உட்காந்துருக்குறோம். இப்போ உங்கள் பக்கம்தான் ஃபோக்கஸ். நல்ல கவனிங்க. சனி இப்போ என்ன பண்ண போகிறாரு, இந்த காலகட்டத்தில் 10வது வீட்டுக்கு அவர் உள்ளே வராரு. பதவிகள் கிடைக்க போகுது. உங்கள் பக்கம், உங்கள் கர்மா உங்கள் பக்கம் திரும்புகிறது, உங்கள் விதி உங்கள் பக்கம் திரும்புகிறது. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் தாமதமான விஷயங்கள் முடிய போகிறது. இந்த நேரத்தில் விதி பேச போகிறது. விதி எப்படி பேசும், உங்களை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. பல பேர் உங்களை பார்க்க போகிறார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் கண்ணில் போய் தெரிய போகுது. எத்தனை கெட்ட விஷயம் நீங்கள் பண்ணியிருந்தாலும், புறம்பாக சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இது எல்லாம் மறைக்கப்பட போகிறது. ஏன்னா அது தேவையில்லை. ஏன்னா உங்களால் ஒரு நல்லது நடக்கணும், உங்களால் ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், உங்களால் ஒரு ஊருக்கு நல்லது நடக்கணும், உங்களால் ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்கணும். ஸோ மிதுன ராசிக்காரர்களால் இப்போ நல்லது நடக்கக்கூடிய நேரம் ஆரம்பம்ங்கிறதுனால உங்களை விடமாட்டார்கள், பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ பிரிஞ்ச உறவுகள் ஒன்று சேருவீங்க, பகைத்து கொண்டவர்கள் ஒன்று சேருவாங்க. நம்ம வாழ்க்கையில் இப்போ என்ன நடக்கும், இது கிடைக்காது, இதுக்கு நம்ம அன்குவாலிஃபைடு அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, நீ தாண்டா குவாலிஃபைடு அப்படின்னு கூப்பிடுவான். நானும் தேடி பார்த்தேன், உன்னைய விட்டுட்டா நீ சரி கெஞ்சிக்கிட்டு வருவேன்னு நான் பார்த்தேன், நீயா கெஞ்ச மாட்டேங்கிற, நான் தான் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, சரி வந்து தொலையும் அப்படின்னு வருவான். இன்னொன்று, சரி உன்னை விட்டுட்டு இன்னும் குறைந்த ஊதியத்துக்கு நான் ஆளை போட்டுடலான்னு பார்த்து நான் அங்கே தேடினேன், ஆனால் எல்லா பயிலும் வரான் குறைஞ்ச ஊதியத்துக்கு, ஆனால் ஓன் திறமை ஒரு குத்தன்ட்டு இல்லை, நீ நியாயமான ஊதியம் வாங்குற, ஆனால் நீ தான் எனக்கு தேவைன்னுவான். இப்போ புரியுதா? இப்போது உங்களுடைய விதி, உங்களுடைய கர்மா, நீங்கள் பண்ண புண்ணியம், நீங்கள் பண்ண நல்ல செயல் இப்போ உங்களுடைய தலைமைக்கு தெரிய வரும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு மேலே ஒரு தலைமைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தலைமைக்கு உங்களை உணர முடியும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அப்படி ஒரு அன்னோன்யம் வரும். சண்டை போட்டுருந்தோம், பிரிஞ்சிருந்தோம், வருத்தப்பட்டிருந்தோன்னா, அச்சா என் பொண்டாட்டி எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்கான்னு புருஷன் சொல்லுவார். புருஷன் மிதுன ராசியாக இருந்தால் பொண்டாட்டி சொல்லுவாங்க, என் புருஷன் எவ்வளோ என் மேலே லவ் வச்சுருந்துருக்காரு, தெரியாமல் போயிட்டேன். இதுதான் புரிதல், இதுதான் கர்மா. நம்ம ஒரு நாள் பண்ணின நல்ல விஷயம் இந்த நாளில் நமக்கு பலம் கொடுக்க போகிறது. இதை யார் செய்கிறா? சனி செய்கிறார். எப்படி தெரியுமா செய்கிறாரு? ரொம்ப விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இப்போ பொதுவாக இந்த சனி என்ன பண்ணுவார்னா, இந்த காலகட்டத்தில் எதையாவது நம்ம தள்ளி போட்டிருந்தோம்னா இது எங்கே நடக்க போகுது, இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் எப்படி அப்படின்னா இப்போ அதை நடத்தி கொடுத்துருவார். தள்ளி போட்ட விஷயங்களை 10வது வீட்டிற்கு சனி உள்ளே அதை பக்குவமாக நடத்தி கொடுக்க போகிறார். ஸோ சனி கொடுக்க யார் தடுப்பார்? இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி யாருக்கிட்ட மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பதவி ஆசைகளை நமக்கு தூண்டுபவர்கள், நம்மளுடைய பதவிக்கு யாராவது வேட்டு வைக்கணும்னு பக்கத்திலேயே திரிந்து கொண்டிருப்பவர்கள், பந்துக்கள்னு சொல்லுவாள் உறவுகள், இவாளுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? பதவி ஆசையை தூண்டுபவர்கள். உங்களுக்கு ஏதாவது ஆசையை தூண்டி நீ குவாலிஃபைடு, உன்னை அவங்க இன்னும் அழைக்காமல் இருக்கிறாங்க, நீ அந்த இடத்த விட்டுட்டு வந்துடு, யாராவது உங்களை மைண்டை வாஷ் பண்ணுவான், நீ வேலையை விட்டுட்டு வான்னுவான். ஒரு உலகத்தில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம நேரம் நல்லா இருக்கும்போது வேலையை விடலாம், ஆனால் நேரம் சரியில்லாத போது வேலையை விடக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல மனுஷன் என்றைக்குமே வேலையை விடக்கூடாது. இன்னொரு வேலை கிடைத்த பிறகுதான் இருக்கும் வேலையை விட வேண்டும். அந்த இன்னொரு வேலையும் எப்படி கிடைக்கும்? உங்கள் திறமைக்கு கிடைக்கணுமே தவிர அவனுக்கு தற்காலிக நபராக நீங்கள் போகக்கூடாது. அதனால் மேக்சிமம் ஒரு வேலையை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. இங்கே பிரச்சனையாக இருக்குது, நான் போயிட போகிறேன்னு நினைக்காதீங்க. இங்கே பிரச்சனை வேலை கிடையாது. வேலையினால் உங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை வராது. மிதுன ராசிக்காரர்களே, வேலை பார்க்குறவனால பிரச்சனை வரும். அவனை சந்திக்கிறதுக்கு தயாராகுங்க. அந்த விதி இப்போ வேலை செய்யும், இந்த கர்மா இப்போ வேலை செய்யும். ஆக உங்களுக்கு தாமதமான விஷயங்கள்லாம் முடியுது. நீங்கள் இப்போ கவனமாக இருக்க வேண்டியது யாருக்கிட்ட? பதவிகள் சம்மந்தப்பட்ட இடத்துல யாராவது ஆசை வார்த்தை காட்டி நீ வா, நீ அங்கே வந்தால் பெரியாள் ஆயிலான்னு சொல்கிறவன்ட்ட கவனமாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல யாராவது விரோத தன்மைகளை உங்களுக்கு சிண்டு முடிப்பாங்க, அந்த சிண்டு முடிக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். உங்கள் வார்த்தையை கிளறி உங்களை யூனியன் தலைவராக்கி உங்களை வச்சு பேச வச்சு மேலிடத்துக்கு உங்களுக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தி அவங்க குளிர்காய பார்ப்பாங்க. இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது நான் சொல்கிறது குடும்பத்திலேருந்து, வேலை பார்க்குறதுலேருந்து, தொழிலாளர்கள்லேருந்து, முதலாளிகள் வரைக்கும் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த இப்படி கவனமாக இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலம்.
ஒருத்தவன் பட்டை தீட்டுறான் அப்படின்னா குத்த போகிறான்னு அர்த்தம். ஒரு கத்தியை பட்டை தீட்டுறான், ஒன்று முடி எடுக்கணும் இல்லை குத்தணும், ஆக மொத்தம் ஏதோ ஒன்று அதில் குறைய போகுது. கரெக்டாக பட்டை தீட்டுறான்னா நம்ம பக்கத்தில் நமக்கு பயம் இருக்கணும். அவன் குத்துவான், அதெல்லாம் குத்த மாட்டாங்க, சும்மா ஓவா அப்படிலாம் சொல்லக்கூடாது, குத்திவிடுவேன். அப்போ பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட நம்ம கவனமாக இருக்கணும். கர்மா எப்போ என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் இந்த நேரத்தில் யாரையும் நம்பி ஒரு விஷயத்தை பேசி வைக்காதீங்க. அதுவும் முக்கியமாக இன்னொருத்தவங்களை நம்பி பேசி வைக்காதீங்க, இன்னொருத்தவங்களை பற்றி பேசி வைக்காதீங்க. இவன் இங்கே அப்படியே இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே போட்டு விட்டுட்டு உங்களை காலி பண்ண பார்ப்பான். சனிக்கு அது பிடிக்காது. இதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் நல்லா தெரிஞ்சுங்க, நரசிம்மர்னு சொல்லுவாள். வியாழக்கிழமையிலையும் புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாளில் நரசிம்மரையும் தொடர்ந்து பரமேஸ்வரனையும் வழிபாடு பண்ணுங்கள். எதிரிகள் இல்லாமல் அமோகமாக இருப்பீங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்க போகுது, பதவிகள் கிடைக்க போகுது, உங்கள் கர்மா பலன் கொடுக்க போகிறது, உங்களுக்கு இருந்த தாமதங்கள் முடிய போகிறது, உங்கள் விதி பேச போகிறது. விதி பேசுகிறத கேட்போமா? நல்லது நடக்கும். அன்பான உறவுகளே, இவ்வளவு நாளி நம்ம பார்த்தது இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம ராசி சிக்குமா சிக்காதா அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல சனி பகவானை கண்டு பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருந்தால் நன்மை. அதில் நீங்கள் யார் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், இந்த ராசிக்கு உரியவர்கள் யார் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த பதிவை பார்த்தவர்கள் இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர், யார் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்கள் பேரை, என் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து சிவஸ்ரீ அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்கள் கண்டிப்பாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்து போடுங்க. சிவஸ்ரீ ப்ளஸ்ஸு போட்டு உங்கள் பேர் ப்ளஸ்ஸு உங்கள் நட்சத்திரம் இதை போடுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை சேர்த்து கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார். அதுதான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், மனசை கலங்க விடாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இனி இந்த வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது, நல்ல காலம் பிறக்கிறது. சனினாலே நல்ல காலம்தான், சனினாலே நல்ல காலம்தான். நம்ம சனியை எல்லாரும் பயந்ததுனால தான் நம்ம எல்லாம் எடுத்தோன்னே பயத்துக்குள்ளே போயிட்டோம். பயத்தை தூக்கி வைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பயம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி திருப்தியாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பயத்தை வச்சு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பயப்படாது பிள்ளைங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிது, நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் நமக்கு கடிகாரம் கிடச்சிது, நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வான்வழியில் போகிறோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துமே தவிர பயம் ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை பழிவாங்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பயம் இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அதுவே அவனுக்கு பாயசம் கொடுக்குற மாதிரி, பாயசம் குடிக்கிற மாதிரி. அதனால் நம்மக்கிட்ட பயமே இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பயப்படுற பிள்ளைகளா, நீங்கள் இந்த சிவஸ்ரீ ப்ளஸ் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை போடுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் பயம் விலகும். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனியை போல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? தடுக்கக்கூடிய எந்த துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம்.
தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.